ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். நான் உங்களுக்கு பொன்மொழிகளும் பிறகு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் பாடல்களும் பாடிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது இப்படியே ட்ரையாக போகிற மாதிரி தெரிஞ்சதுனால சும்மா இந்த காமெடி விஷயங்கள், பாடல்களுக்கு அர்த்தமுள்ள பாடல்கள், எம்ஜிஆர், சிவாஜி அவர்கள், எம்ஆர் ராதா அவர்கள், மற்றபடி இன்னும் நல்ல கருத்துக்கள் சொல்லும் வசனங்களை எடுத்து நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு என்ன கொடுக்கறது, இதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், மீடியாக்குள்ளே வந்துட்டோம், எதையாவது செய்யணும். அது ஒரு தரமாகவும் மரியாதையாகவும் கௌரவமாகவும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதுக்கு தகுந்தால் போல் என்ன செய்யலாம் என்று ஏதோ பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். என் அறிவுக்கு எட்டியவரை. அதில் உங்களுக்கு எதையாவது பிடிக்கவில்லை என்றால் தள்ளிவிட்டு விடுங்கள். தவறாக நினைக்க வேண்டாம். பிடிக்கவில்லை என்றால் தள்ளிவிட்டு விடுங்கள். முடிந்தவரை நான் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து தான் செய்து கொண்டிருக்கிறேன். அதில் அதிகமாக ரஜினி அவர்கள் டைலாக் தான் நிறைய வருது இந்த யூடியூப்பில். அதை எடுத்துத்தான் நான் போடுறேன். அதனால் அவரை பற்றி போடும்போது இந்த கேப்புக்கு அதை ஒரு மக்கள் கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை செய்கிறேன். அது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்காது என்று சொல்ல முடியாது இல்லையா? இன்னும் உண்மையை சொல்லப்போனால் எனக்கும் பிடிக்கவில்லை. மக்களுக்காக இதை நாம் பண்ணுகிறோம். இல்லை, முக்கியமாக என்னுடைய பேத்தி அவர்களுக்கு இது பிடிக்கவில்லை, வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் அதையும் மீறி இறங்கிவிட்டோம். அதில் என்ன, நாம் என்ன அதிகமாக ஒன்றும் தவறுகளாக ஒன்றும் நாம் செய்யவில்லை. அதனால் அவள் பேச்சையும் மீறி நான் இதில் செய்து கொண்டிருக்கிறேன். முடிந்தவரை உங்களுக்கு ஹாப்பினஸுக்காக எதையாவது கொடுக்குறேன். நான் பெருசாக இதிலெல்லாம் ஆக்டிங் பண்ணிட்டு கொண்டுட்டு அப்படியே வெளியில் இருந்தம்மா பாடுவேன். அது எனக்கு குழந்தையிலேருந்தே வீட்டுக்குள்ளேயே நான் கத்திட்டு கிடப்பேன், பாடிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதே மாதிரி எங்கள் அண்ணெல்லாம் மியூசிக் டைரக்டர், எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் சினிமா லைனுக்கு தான். எல்லாம் எங்கள் பெரியம்மாவிலேருந்து எல்லோரும் சினிமா கலைத்தொழிலில் சம்மந்தப்பட்டவங்க தான். எங்கள் வீட்டுக்காரர் முதற்கொண்டு எல்லோரும் இந்த அம்மன் படத்தில் இந்த வில்லனுக்கெல்லாம் பேசுவாங்கள்ல டப்பிங், அந்த ஜண்டா அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் வாய்ஸ் தான். அவர் இல்லை, அதனால் இப்போவும் ஒரு வாய்ஸை கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அந்த மாதிரி நிறைய வில்லன்களுக்கெல்லாம் அவர் பேசுவார். நாங்கள் எல்லாருமே கலைத்தொழில்கள் தான். ஆனால் நான் வீட்டில் தான் இருந்தேன். எங்கேயும் என்னை எங்கள் அண்ணனுங்க யாருமே என்னை அனுப்பலை. நான் வீட்டில் எனக்கு பாடுவது மிகவும் பிடிக்கும், அதனால் நான் பாடிக்கொண்டிருப்பேன். அதை இப்போ அண்ணன்கள்லாம் இல்லை, எந்த அண்ணனும் இல்லை. அதனால் தைரியமாக துணிச்சலாக எதையாவது செய்வோமே, நமக்கு கடமைகள் என்று சில எல்லாம் முடித்தாச்சு பிள்ளைகளுக்கு. ஏதோ சும்மா இருக்கிறோமே, எதையாவது பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி பொன்மொழிகள் நான் 10-20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்காக தோணிய ஒரு விஷயம். அது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ என்னடா இது இப்படியே போகுது, எல்லோரும் இப்படியே போகும்போது இதை பார்க்க மாட்டேங்கிறாங்க விரும்பி. என்ன சும்மா இதே போட்டுட்ருக்காங்களேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நான் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, அதனால் நான் சரி வேறு எதையா பண்ணுவோமேன்னு அடுத்த பாடல் போட்டேன். பாடலுக்கு ஒன்றும் பெரிய வரவேற்பு இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதனால் சரி எதையாவது இப்படி பண்ணுவோமே அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பாருங்கள், இல்லை என்றால் தள்ளிவிட்டு விடுங்கள். மற்றபடி தவறாக ஒன்றும் நினைக்க வேண்டாம். வேறு என்ன, மற்றபடி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா?